ஓகே, ஸோ நான் உங்களுக்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்டைல் கீ மைசூர்பாகு ரெசிபி செஞ்சு காணிக்கிறேன்னு சொன்னேன்ல. ஸோ இது வந்து அந்த ரெசிபி தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து 1 கப் கடலை மாவு, அதுக்கப்புறம் எண்ணெய், நெய், சுகர், தண்ணி, அவ்வளோதான். ஸோ 1 கப் கடலை மாவை நான் வந்து இந்த பவுலில் போட்டுக்க போகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த 1 கப் சுகர் மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, 1 கப் சுகர் மெஷர் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த இந்த நான்ஸ்டிக் பேனில் நான் போட்டுறப்பேன். ஸோ இதை ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ வந்து டோட்டலாக இதுக்கு 1.5 கப்பு ஃபேட்டு தேவை. ஸோ நான் வந்து 1 கப் நெய், 3/4 கப் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா பாதி பாதி நெய் பாதி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் 1 கப் நெய் விட்டுக்கோங்க, 1/2 கப் எண்ணெய் விடணும் கண்டிப்பாட்டு. அதனால் ஸோ நான் இதில் வந்து 1 கப் நெய் மெஷர் பண்ணிக்க போகிறேன், 1/2 கப் எண்ணெய் மெஷர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் போன வாட்டி வந்து பிளாகுக்குன்னு பண்ணும்போது 3/4 கப் யூஸ் பண்ணேன். அதனால் இப்போ நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விட போகிறேன். ஸோ நெய் வந்து இப்போ நான் 1 கப் விட போகிறேன், 1/2 கப் எண்ணெய். ஸோ டோட்டலாக 1.5 கப்பு உங்களுக்கு தேவை. ஸோ இதை மெஷர் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ மெஷர் பண்ண நெய்யை இதில் ஊற்றிட்டேன். இப்போ அதே இதில் 1/2 கப்பு எண்ணெய். எண்ணெய் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஃபைன்ட் ஆயில். ஓகே, இப்போ நான் இதை வந்து அடுப்பில் வச்சு, ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்க போகிறேன். வார்மாக தான் இருக்கணும் எண்ணெய், ரொம்ப ஹை ஹீட்டில் ஆகக்கூடாது. வார்ம் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம நெய்யும் எண்ணெயும் ஹீட்டாக இருக்கிற டைமில் நான் இந்த ட்ரேயில் வந்து நல்ல தாராளமாக நெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம நெய்யும் எண்ணெயும் ஹீட் ஆகிடுச்சு. இன்னொரு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய் வாசம் தான் வரணும், எண்ணெய் வாசனை வரக்கூடாது. ஸோ இப்போ லேஸ் சூடு வந்திருக்கு இந்த நெய்யும் இதுவும். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு 1/2 கப்பு, ஓகே, ஸோ இதில் வந்து 1/2 கப்பு மெஷர் பண்ணி வச்சிட போகிறேன். மிச்சத்தை வந்து இந்த சூடாக இருக்கக்கூடிய நெய்யை வந்து நம்ம இந்த கடலை மாவில் ஊற்றி விஸ்க் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கட்டி இல்லாமல் நான் கரைச்சாச்சு. ஸோ இந்த ஸ்டெப் இப்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடலை மாவில் ஒரு பச்சை வாடை இருக்கும்ல, இந்த சூடான நெய்யை நம்ம வந்து ஊற்றும்போது அந்த கடலை மாவு வந்து லைட்டாக குக் ஆகிடும். அதனால் அந்த பச்சை வாடை இருக்காது, ஏன்னா நம்ம கடலை மாவை வறுக்க போகிறதில்ல. ஸோ அதனால தான் இந்த ஸ்டெப்பு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவு ரெடி. 1/2 கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து 1 கப் சீனி மெஷர் பண்ணியிருக்கோம்ல, அதை அடுப்பில் வச்சிடலாம். இதில் 1/2 கப் தண்ணி விடணும். ஓகே, அந்த சுகரில் 1/2 கப் தண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து இது ஃபுல்லாக மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி இது வந்து ஒரு கம்பி பாகு வரணும். அது எந்த ஸ்டேஜ்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து சுகர் வந்து கரையட்டும், கரைஞ்சி கொதி வரட்டும். ஸோ இப்போ சுகர் வந்து ஃபுல்லாமே கரைஞ்சிடுச்சு. இப்போ ஒரு கம்பி பாகு வரணும். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே அடுப்பை நான் லோ பண்ணிவிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ இதில் வந்து இந்த சுகர் சிரப்பை கொஞ்சத்தை எடுத்து இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா, இப்படி பாருங்கள், ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகுதா. ஸோ இதுதான் வந்து ஒரு கம்பி பாகு. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ் இப்போ வந்துடுச்சு. இன்னொரு இதில் வந்து இந்த ஸ்பூனில் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து வடியக்கூடியது வந்து அப்படி இழுத்துட்டு வடியுதில்ல. ஸோ இந்த ஸ்டேஜ் தான். ஸோ இப்போ வந்து நம்ம கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஃபுல்லாக ஊற்றியாச்சு.
இப்போ வந்து இதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்க போகிறோம். இது வந்து கட்டி ஆகும் ஓரளவுக்கு. ஒரு 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா இந்த கடலை மாவு வந்து கட்டி ஆகும். இப்போ கடலை மாவு ஃபுல்லாக நான் சுகர் சிரப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா. இந்த டைமில் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கிளுகிளுன்னு ஆயிருக்குல்ல. மிக்ஸ் ஆனோடனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் நம்ம இந்த மெஷர் பண்ணி வச்சுருக்கிற எண்ணெய் இருக்குல்ல, அந்த ஹீட் பண்ணி வச்சுருக்கிற எண்ணெய் நெய் 1/2 கப்பு மெஷர் பண்ணி வச்சுருக்கிறத ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டுங்க. அந்த எண்ணெயை அந்த நெய் எண்ணெய் வந்து அந்த கடலை மாவுக்குள்ளே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கிண்டி கொடுப்போம். ஹீட் வந்து ஒரு மீடியம் ஹைலேயே வச்சுக்கோங்க, ரொம்ப லோவாலாம் வைக்க தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் பாக் வந்து அப்படி ஒரு திக்காகி இப்படி வருது பாருங்கள். உங்ககிட்ட காணிக்கிறேன் பாருங்கள், வந்துடுச்சா. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 1 மினிட் கிண்டி கொடுங்க. நல்ல அடுப்பை அணைச்சிட்டு கிண்டி கொடுக்கணும். 1 நிமிஷம் நல்லா கிண்டணும் அடுப்பை அணைச்சிட்டு. ஸோ நான் இந்த பேனை எடுத்து பக்கத்தில் வச்சிட போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இப்படி கட்டி ஆகும். உங்களுக்கு இருகிறது உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி சுருண்டுட்டு வருது பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு 10 to 20 30 செகண்ட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ மிக்ஸ் பண்ண அது அப்படியே இறுகிட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும். கையெல்லாம் வலிக்கும். ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்பிட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், ஸ்டேஜை பாருங்கள் இப்படி இருக்கா. இன்னொரு 15-20 செகண்ட்ஸ் கிண்டுவோம். அப்பா ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னொரு 5 செகண்ட்ஸில் நான் கொட்டிட போகிறேன். இதை எப்படி சுருண்டு வருது பார்த்தீங்கல்ல. ஓகே, நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். இதை கொட்டிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பண்ணும்போது மனசில் தோணும் இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் குக் ஆகணும்னு தோணும். ஆனால் அப்படி இல்லை. நான் காணிச்ச ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் எடுத்து கொட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் வரும். இப்போ வந்து மைசூர் பாகை வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் செட் ஆகும். 30 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இப்போ ஒரு 20 நிமிஷம் கூலாக இருக்கும். இன்னொரு 10 நிமிஷத்துக்கு கழித்து நான் இன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து அன்மோல்ட் பண்ணிட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து
ஒரு நைஃபை வச்சு சைடை ஃபுல்லாக இலக்கி விடுவோம். ஸோ ரொம்ப கூலாக விட்டுறாதீங்க. ரொம்ப கூலாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மகாச்சுமார் அன்மோல் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கடையில் கிடைக்கிற ஸ்வீட் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிடுவோம். ஸோ கட் பண்ணுறதுலே தெரியும் நமக்கு வந்து இந்த டெக்ஸ்சர். ஓகே, இங்கே பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க டெக்ஸ்சரு. நான் உடச்சி காணிக்கிறேன். அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி ஒருக்கா ட்ரை பண்ணியிருக்கேன். 3 நாள் ஆனாலுமே இதே டெக்ஸ்சரோடு இருக்கும். நைஸ் மைசூர் பாக்கோட டெக்ஸ்சர் செம்ம சான்ஸே இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வந்து உண்மையிலே ஒரு கீப்பர் ரெசிபி தான். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ எனக்கே வந்து என்ன சொல்ல, இந்த ரெசிபியை வந்து நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்தக்கூடிய ரெசிபி. சில ரெசிபிஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அதில் ஒன்று இந்த மைசூர் பாக்கு. ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ நாள் கழித்து சாப்பிட்டாலுமே இதே சாஃப்ட்னஸோடு இருக்கும். ஓகே.